தமிழர் திருநாளாம் பொங்கல் பண்டிகை தமிழ்நாடு மட்டுமின்றி உலகம் முழுவதிலும் உள்ள தமிழர்களாலும் உற்சாகமாக கொண்டாடப்படுகிறது. தை மாதம் முதல் நாளான இன்று தைப்பொங்கல் விழா கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இதனையொட்டி பாரம்பரிய முறைப்படி புத்தாடைகள் அணிந்து அதிகாலையில் வீட்டின் முற்றத்தில் கோலமிட்டு கரும்பு மஞ்சள் குலை படையலுடன் மண்பானையில் பொங்கலிட்டு இயற்கையையும் சூரியனையும் வழிபட்டனர். தைத்திருநாளை வரவேற்கும் விதமாக பொதுமக்கள் தங்கள் வீட்டு வாசலில் வண்ண கோலமிட்டு பொங்கல் வாழ்த்துக்களை பரிமாறிக்கொண்டனர். மேலும் தை மாத பிறப்பையொட்டி கோயில்களில் அதிகாலை சிறப்பு வழிபாடுகள் நடைபெற்றது. இதில் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். எல்லாத்துக்கும் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். 2026 பொங்கலை நாங்கள் ஃபேமிலியாக நல்லா செலிப்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஹாப்பி பொங்கல் எல்லாத்துக்கும். ஹாப்பி பொங்கல். வருஷம் எப்பயுமே பொங்கல் நாங்கள் ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவோம். காலையில் எழுந்து விடிகாலையில் கோலம் போட்டு எல்லாருக்கும் எல்லா விஷயமும் நல்லா நடக்கணும். இந்த வருஷம் இன்னும் ரொம்ப சிறப்பாக இருக்கணும். 2025 விட 2026 எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைச்சி நல்ல உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட எல்லாருக்குமே எல்லாமே நல்லா நடக்கணும். எல்லாருக்கும் இனிய பொங்கல் திருநாள் நல்வாழ்த்துக்கள். உழவர்களுக்கும் கால்நடைகளுக்கும் நம்மளை சுற்றி இருக்க இயற்கை எல்லாமே சார்ந்ததுக்கு நன்றி தெரிவிக்கிற நாளாக இந்த பொங்கல் 4 நாட்கள் கொண்டாடப்படுது. ஃபஸ்ட்டு தைப்பொங்கல், அதுக்கப்புறம் மாட்டுப்பொங்கல், அந்த மாதிரி அடுத்து காணும் பொங்கல். காணும் பொங்கலில் உறவினர்களை சந்தித்து நம்ம நல்லா செலிப்ரேட் பண்ணுவோம். தூத்துக்குடியில் வீடுதோறும் பொதுமக்கள் பொங்கல் வைத்து தமிழர் திருநாளை கொண்டாடினர். தூத்துக்குடி காமாட்சியம்மன் கோவில் தெருவில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் முன்பாக பொங்கல் வைக்கப்பட்டது. பொங்கல் பொங்கிய போது பொங்கலோ பொங்கல் என தெரிவித்து தைத்திருநாளை கொண்டாடினர். பொங்கல் திருநாளை சிறப்பாக கொண்டாட தமிழ்நாடு அரசு 3000 ரூபாயுடன் கூடிய பொங்கல் பரிசு வழங்கியமைக்காக அரசுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். இந்த பொங்கல் திருநாளுக்காக நம்ம கவர்மெண்ட் 3000 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அது எங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இங்கே எப்படின்னா நாங்கள் எல்லாருமே வெளியூர்களுக்கு போனால் கூட வேலை நிமித்தமாக போனால் கூட இந்த பொங்கலுக்காக நாங்கள் ஒரு 3 நாளைக்கு முன்னாடியே இருந்து வீட்டையெல்லாம் க்ளீன் பண்ணி சுத்தம் பண்ணிவிட்டு இங்கே நாங்கள் எல்லாருமே வெள்ளை அடித்து கோலம் போட்டு அதுக்கப்புறம் பொங்கல் வைப்போம். பார்த்துக்கோங்க, எந்த ஊரில் இருந்தாலும் ஈவன் ஃபாரின்ல இருந்தால் கூட இருந்து எங்கள் தெருவில் எல்லா மக்களும் எல்லா வீட்டுக்காரங்களும் பொங்கல் வைப்பாங்க. அது பார்க்கறதுக்கே ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். எல்லா மக்களும் நோய் நொடி இல்லாமல் சீரும் சிறப்புமாக வாழணும். ஆக்சுவலாக இந்த நாங்கள் இருக்கிற தெருவோட சிறப்பு என்ன அப்படின்னா, எல்லாருமே ஒரே டைமில் பொங்கல் வைக்க ஆரம்பிப்போம். இந்த கோவிலில் பூஜை ஸ்டார்ட் ஆன உடனே உடனே அட் அ டைமில் எல்லோரும் வைப்போம். அதுதான் ரொம்ப சிறப்பு. இந்த பொங்கல் எல்லாருக்குமே நல்ல சிறப்பாக இருக்கணும். இந்த உலகத்தில் எல்லாருமே நல்லா இருக்கணும், நீண்ட ஆயுளோடையும் ஆரோக்கியத்தோடையும் இருக்கணும், எல்லா வளமும் பெற்று எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். நெல்லை மாவட்டத்தில் பொங்கல் பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. பொதுமக்கள் அதிகாலையில் வீடுகளுக்கு முன்பு வண்ண கோலமிட்டனர். புத்தாடை அணிந்து புதுப்பானையில் புத்தரிசி இட்டு குடும்பத்துடன் பொங்கலிட்டனர். விவசாயிகள் தங்கள் நிலத்தில் விளைந்த கரும்பு, கிழங்கு வகைகள், பச்சை காய்கறிகள் ஆகியவற்றை வைத்து வழிபட்டனர். கடலூர் மாவட்டம் கிள்ளை பேரூராட்சியில் திராவிட மாடல் ஆட்சியில் பெண்களுக்கான சாதனைகளை சொல்லி கும்மி அடித்து பொங்கல் வைத்து கொண்டாடப்பட்டது. வழக்கறிஞர் கிள்ளை ரவீந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், பேரூராட்சி பணியாளர்கள், பொதுமக்கள் கலந்து கொண்டனர். மகளிருக்கான சாதனைகளை விளக்கி பெண்கள் கும்மியடித்தது பெரும் வரவேற்பை பெற்றது. மகப்பேறுக்கால விடுப்பு இனி 12 மாசம் தெரிஞ்சுக்குவோம். வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு. வேலைக்கு போகும் பெண்களுக்கு மகளிர் விடுதி வந்தாச்சு. அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில எந்த குறையும் எங்களுக்கு இல்லை என்று சொல்லி கும்மியடி அழகு பெண்